நான் வணக்கம்னா இப்ப தேமுதிக திமுகவோட இணைஞ்சிருக்காங்கல்ல, அத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு இது நல்ல ஒரு கூட்டணி. இது தேமுதிக அந்த முறை வந்து திமுகவோட சேர்ந்துக்கிறது நல்ல கூட்டணி. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியா அமைஞ்சிருக்குது. இந்த முறை 2026 வந்து கண்டிப்பா திமுக வெற்றி பெறும். அதுவும் வந்து 200 இடத்துக்கு மேலதான் வெற்றி பெறும். ஏன்னா இந்த முறை வந்து அப்படி இருக்குது. மக்கள் மத்தியில வந்து திமுகவுடைய கட்டமைப்பும் சரி, கூட்டணி ஒரு கட்சி தலைவர்களும் சரி, எல்லாமே ஒரு திமுக வந்து ஒரு நல்ல கட்டுக்கோப்போடு இருக்குது. கண்டிப்பா வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும். தேமுதிகவும் இந்த முறை இணைஞ்சிருக்குது. நல்ல ஒரு வெற்றி கூட்டணியா தான் நாங்க நினைக்கிறோங்க. இப்ப விஜயகாந்த் சார் இருந்த வரைக்கும் திமுகவோட இணையன்ற ஒரு துளி கூட எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் இது வரைக்கும் மேடையிலயும் பேசினது, எல்லாத்தையும் பேசினது. இப்போ அவங்களோட மனைவியான பிரேமலதா இப்போ அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறத பத்தி அது என்ன விஷயம்னா, இப்போ வந்து எங்களுக்கு வந்து கேப்டன் இருக்கும்போது அங்கீகாரத்தோட இருந்துச்சுங்க கட்சியை, முரசு சின்னம். இப்போ வந்து அங்கீகாரம் வந்து பறிப்போற மாரி இருக்குது அந்த சூழ்நிலை. ரெண்டாவது வந்து தொண்டர்கள் வந்து இப்போ 14 குறைஞ்சபட்சம் ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை எங்களுக்கு. அதனால வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு எம்எல்ஏ வேணும். சட்டமன்றத்தில் நுழைஞ்சாதான் உறுப்பினருங்க. எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் நிர்வாகிங்க வந்து செயல்படுறதுக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கும். அதனால இந்த முறை வந்து அந்நியார் வந்து நல்லா டிசைட் பண்ணி, அதுவும் வந்து நிர்வாகிகளுடைய மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கேட்டுதான் இந்த முடிவு எடுத்தாங்க. அவங்க தன்னிச்சையா எடுக்கல. இப்போ நீங்க இணைஞ்சது திமுக இணைஞ்சது சந்தோஷம் தான் நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயம் தான் இந்த முறை. ஏன்னா எங்க கட்சிக்காரங்க வந்து தேமுதிக நிர்வாகிகள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள நுழையணும். நுழைஞ்சாதான் எங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். எம்எல்ஏங்க இருக்கணும், எம்பி இருக்கணும், கட்சி வளர்ச்சி பாதையில போறதுக்கு. அதனால வந்து இந்த முடிவு வந்து அந்நியார் எடுத்துக்கிற முடிவு வந்து நல்ல ஒரு முடிவு. எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போக முடியும். நாங்கள் அடுத்த முறை உள்ளாட்சி வரோம், உள்ளாட்சியில கவுன்சிலர் வரணும், மாநகராட்சியில மாமன்ற உறுப்பினர் வரணும், நகராட்சியில வரணும். அப்ப இதை நீங்க பாக்குறது வந்து கட்சியோட ஒரு வளர்ச்சியா தான் நீங்க பாக்குறீங்க? வளர்ச்சி, மக்களுக்கு சேவை செய்யணும். நான் இப்போ வந்து எம்எல்ஏ எம்பி கவுன்சிலருங்கோ, பஞ்சாயத்து தலைவருங்கோ, பேரூராட்சி தலைவருங்கோ ஏதாவது இருந்தா தான் மக்களுடைய அடிப்படை வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்க முடியும். நான் கேப்டன் வந்து 2005 ஆரம்பிச்சாரு கட்சி. 2006 நான் விருதம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரா நான் வெற்றி பெற்றேன். 2வது முறை நிற்கும் போது எனக்கு மேயர் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு எங்க ஒய்ஃபுக்கு தான் மேயர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வந்து கூட்டணியில இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணியில இருந்தோம். அன்னைக்கு வந்து கூட்டணி உடஞ்சதுனால வந்து கார்த்தியாயனிக்கு போச்சு மேயர். அதனால வந்து நாங்க மறுபடியும் வந்து கவுன்சிலருக்கு நின்று மாமன்ற உறுப்பினருக்கு விருதம்பட்டு 15வது வார்டில் நின்று தோல்வி அடைஞ்சேன். அதான் முரசு சிம்பல் நின்று தோல்வி அடைஞ்சேன். மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்ம நிற்போம். கண்டிப்பா மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கோம். வாழ்த்துக்கள். நன்றி.